மகத்தான வெற்றி பெற்று அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதை நோக்கத்தோடு நத்தத்திலும் திண்டுக்கல்லிலும் ஐயா அவர்களின் வேட்பாளர் தம்பி ராஜசேகரன் அவர்களுக்கு சிலிண்டர் சின்னத்திலும் திண்டுக்கல் இருக்கின்ற எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலும் வாக்களித்து உங்கள் அனைவரையும் வெற்றி வாய்ப்பை சூழ்நிலை கேட்டுக்கொண்டு, அதாவது ஐயா இப்ப எப்படி அவங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்டு உடல்நல சரியில்லாத நேரத்துல கூட வாழ்வா சால்வா என்ற நோக்கத்தோடு இப்ப கட்சியில நம்ம வேட்பாளரை இறங்கியிருக்காங்க. அதே போன்று சின்னமாவா விட்டார். அவங்க தான் குடும்பத்துல எவ்வளவு பெரிய இன்னலுக்கு அடுத்து, அதாவது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், முதலமைச்சர் பதவியை எடப்பாடிக்கு எப்படி அம்மா சின்னம்மா கொடுத்தாங்க, எப்படி ஒரு பெண்ணுன்னு பாராமல் அவங்க கிட்ட அந்த பதவியை வாங்கிட்டு அவரை எவ்வளவு சித்திரவதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாருமே கண்கொண்டு பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு ஏற்றாப்புல டிஎம்கேயும் சரி திமுக ஏற்கனவே நசிக்கிட்டே இருக்கு. அண்ணா டிஎம்கேலையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி சரி எல்லா கட்சியுமே போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில எப்பாவது ஏதாவது பாடுபட்டு அம்மாவின் தியாகத்தில் சின்னம்மா அவர்களின் நல்ல ஆட்சியோடும் மாண்புமிகு ஐயா டாக்டர் ஐயா அவர்களின் ஆட்சியோடும் எங்கள் இருவேரையும் வெற்றி சின்னமான சிலிண்டர் சின்னத்திலும் தென்னந்தோப்பு சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, நாங்கள் மேடையில் தம்பி புரிஞ்சு அவனுக்கு எதுவுமே பேசுறது பண்ணீங்க பேசணும் இல்லை. அதே மாதிரி எனக்கு தெரியும் 2016 நான் அண்ணாடிஎம்கேல பொறுப்புல இருந்தேன். என்னை நகர செயலாளராக நகர்மன்ற உறுப்பினராக 11 அம்மா எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டு சீனிவாசன் விஸ்வநாதன் சேர்ந்து குடிக்கிட்டு கபடி கூட்டணிக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் மேயர் கொடுத்தாங்க. மேயர் கொடுத்ததை ஏன் லெட்டர் பேட்டை திருடி சீனிவாசன் விஸ்வநாதன் நான் எழுதுற மாதிரி எழுதி நான் மேயர் பதவி தான் என்னை சரியா பார்க்க முடியாது. அதனால் நான் கவுன்சிலரை பார்க்க சொல்லி ஒருத்தரோட லெட்டர் பேட்டை திருடி அதை கொண்டு போய் அம்மா கையில் கொடுத்து அந்த பதவியை கொடுக்குறாங்க. அதாவது அண்ணா டிஎம்கேல எவ்வளவு பெரிய துரோகின்றது பார்த்துக்கோங்க. சின்னம்மாவை ஏற்கனவே சீனிவாசனும் விஸ்வநாதன் அது அம்மா வீட்டை விட்டு வெளியில் வரும். அப்புறம் அது உண்மையான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் அவன் அம்மா அவங்க விடுவாங்க. இந்த மாதிரி துரோகிகள்லாம் இருக்காங்க. அண்ணா திமுகவிலும் சரி டிஎம்கேலும் சரி துரோகி இருக்காங்க. சமுதாய தொண்டோடு சமுதாய நிறுவனத்தோடு பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் மரியாதைக்குரிய ஐயா பாட்டாளி கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களோட ஆசையோடு நீங்கள் அனைவரும் திண்டுக்கல்லிலே தென்னம்பூர் சின்னத்திலும் நத்தத்திலே சிலிண்டர் சின்னத்திலும் அறுபடியாக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, நீங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி நாளையிலிருந்து தென்னந்தோப்பு சின்னத்தில் சிலிண்டர் நத்தத்தில் இருக்கோம்னா சிலிண்டர் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி நீங்கள் எல்லாம் உழைக்கணும். அதே போன்று திண்டுக்கல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சிங்கன்னா வெற்றி வருமா? வெற்றி வரும்னா நம்ம தம்பி அண்ணன் சொன்னார். தண்ணி ஒரு நேரம் தான் வருது. வைகை டேம்ல நேரடியாக காலையிலும் மாலையிலும் 2 நேரமும் திண்டுக்கலுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு நிச்சயமா நான் சட்டத்துக்கு போனாங்க. நிச்சயம் அதை பாடுபடுவோம். அப்புறம் நம்ம மெடிக்கல் காலேஜ் நம்ம காலேஜ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் கொண்டு இது வரைக்கும் எந்த விதமான வசதியான அந்த எல்லா வசதியும் எல்லா வைத்தியம் பார்க்கற மாதிரி மருத்துவர் கிடையாது. ட்ரைனிங் டாக்டர் வச்சுக்கிட்டு பெரிய மேஜர் ஆகிடும் மதுரைக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். பழைய ஆஸ்பத்திரியை பிரிஞ்சு அப்படித்தான் இந்த மாதிரி செலவு பண்ணேன். அது நான் வந்தோடனே நிச்சயமா தகுந்த மருத்துவரை நான் கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாம சாலையெல்லாம் பாருங்க, மூளை இது வரைக்கும் தோண்டி போட்டு எங்கெங்கே பூரா புளியாக தான் போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில மாதிரி ஒரே மாதிரியான
சாலை அபிவிருத்தி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சுத்தம் பண்ற தொழிலாளர் இருக்காங்கல்ல நகராட்சியில், அது வந்து ஒரு மொத்தம் 700 பேர் ஏற்கனவே இருந்தாங்க. 700 பேர்த்து 350 பேர் ரிட்டையர் ஆகிற 350 பேரை வச்சுதான் நம்ம திண்டுக்கல்லே சுத்தம் பண்றாங்க. என்ன செய்யணும்னா, நான் சட்டசபை பண்ணேன்னா மொபைல் 22,100 பேர் அரசு மூலியமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து 3 நேரமா 8 மணி நேரத்துக்கு ஒருப்பா நைட் அண்ட் டே நம்ம ஊரை நல்லா சுத்தம் பண்ணி சுத்தமா சுகாதாரமான ஊரா வச்சிருப்பேன் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் நமது கட்சியின் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் பரசுராமன் அவர்களுக்கும் ரமேஷ் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வெள்ளை கோவால் மரியாதைக்குரிய வன்னியர் சங்க செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வெள்ளைக்கோவால் அவர்களுக்கும் ஜோதி முத்து மேற்கு மாவட்ட செயலாளர்களுக்கும் நகரத்தின் மாவட்ட